வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு லைவா ஒரு வீடியோ காமிக்கிறேன். அதாவது ஸ்பாட்லயே என்ன ப்ராப்ளமா இந்த டிவி வந்து நம்ம கடைக்கு இப்பதான் சர்வீஸ் வந்தது. நான் டிவி பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு எனக்கு. அது வேற ஒரு கடைக்கு போயிட்டு வந்திருக்குன்னு. ஆனா கஸ்டமர் என்ன சொல்றாருன்னா, உடனே சரி பண்ணி கொடுங்க. எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லன்னாங்க. எனக்கு டிவி பார்க்கும்போது சந்தேகம் வந்து ஏன்னா வந்து டிவில வந்து எழுதி வச்சிருந்தாங்க. அதாவது ஸ்டாண்ட் பை ப்ராப்ளம் எழுதி வச்சிருந்தாங்க. எப்பயுமே ஒரு கடைக்கு வந்து ஒரு டிவி போயிட்டு மறுபடியும் நம்ம கடைக்கு ரிட்டர்ன் வருதுன்னா நம்ம அடுத்த மெக்கானிக் குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செலவில்லாம அதாவது செலவே இல்லாம திடீர்னு ஒரு போர்டு அவங்க கஸ்டமர் சொன்னாங்க போர்டு போயிடுச்சு போர்டு மாத்தி கொடுங்க காசு கொடுக்குறேன் சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். கஸ்டமர் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் டிவி கழட்டி பார்த்தேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி நம்ம கடைக்கு வந்ததுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கப்புறம் செலவு பண்ணணும். எடுத்த உடனே அவங்க போர்டு போயிடுச்சுன்னா போர்டு ஆர்டர் போட்டோ இல்லை போர்டு நம்மகிட்ட பொருளை போட்டோ நம்ம ரெடி பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி கஸ்டமர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அதாவது வேறொரு மெக்கானிக் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த டிவியில் பாருங்கள் ஒயரெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் கார்டு கிடையாது, அதாவது மெயின்ஸ் ஒயர் போடுற ஜாக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கில் டிரைவர் போகிற ஒயரும் கிடையாது, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த டிவி பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ப்ராப்ளத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸே கிடையாது. அதாவது நம்ம பவர் ஜாக்கெட் சொருகிற இடத்துல அந்த பின்னும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸும் கிடையாது. அதையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் தான் அந்த டிவி வந்திருக்கு. அதுக்கப்புறம் கஸ்டமர் ப்ரெஷர் அதாவது பார்த்தீங்கன்னா உடனே கேட்பாங்க சில கஸ்டமர். அதனால் அந்த டிவி வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்லைட் டிரைவர் போட்டு பேக்லைட் ஆன் பண்ணி டிஸ்பிளே நல்லா இருக்கான்னு செக் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. 12 வோல்ட் சப்ளை எடுத்து பேக்லைட் டிரைவருக்கு லைன் கொடுத்து அவங்க வந்து இந்த பேக்லைட்டினுடைய ஒயரை சால்ட்ரிங் பண்ணி பேக்லைட் ஆன் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. அதாவது பேக்லைட் எரிஞ்சால் டிஸ்பிளே படம் வருதான்னு பார்த்துருப்பாங்க. அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா போர்டு மாற்ற தேவையில்ல, போர்டு எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம 12 வோல்ட் சப்ளை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோம். அதாவது இது மாதிரி உங்களுக்கு இருந்தாக்கா நீங்கள் சப்ளை இதுலேருந்தே கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா சன் டைரெக்ட் அடாப்டர் இருந்தால் அதில் வந்து 1 ஆம்பியர் அப்படி இல்லைனா 2 ஆம்பியர் வரும். அந்த அடாப்டர் வச்சு நம்ம வந்து இங்கே சால்விங் பண்ணிடலாம். அதாவது கிரவுண்டுக்கு வந்து கிரவுண்டு 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டேப் தனியாக இருக்கும். அப்படின்னா ஒரு பெட்டு ஒன்று இருக்கும். அதாவது 24 12 வோல்ட் தனியாக எஸ்எம்எஸ்லேருந்து பிரிகிற மாதிரி 2 பெட் இருக்கும். அதில் கலெக்டரில் கொடுத்துருக்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது மாதிரி 12 வோல்ட் சப்ளை கொடுத்த உடனே போர்டு பார்த்திங்கன்னா மதர் போர்டு செக்ஷன் கரெக்டாக இருந்தாக்கா உடனே ஸ்டாண்ட் பை லைட் எரிஞ்சிடும். ஸ்டாண்ட் பை லைட் எரிஞ்சு நம்ம ஆன் பண்ண உடனே எல்டிஎஸ் கேபிளுக்கு போகிற சப்ளை பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வரும். அப்படி வந்ததுன்னா மதர் போர்டு வந்து பக்காவாக இருக்குது. அது வரலாம் நம்ம அப்படியே இந்த போர்டு தூக்கி போட்டுட்டு இதே செட்டப்பில் ஒரு யூலான் போர்டு போட்டு நம்ம வந்து டிஸ்பிளே மட்டும் லைன் கொடுத்துட்டு பேக்லைட் டிரைவருக்கு வந்து நம்ம தனியாக அந்த ஒயர் ஜாயின் பண்ணி பேக்லைட் டிரைவருக்கு எரிய விட்டுட்டு நம்ம யூலான் போர்டு போட்டு செக் பண்ண உடனே கண்டிப்பாக டிஸ்பிளேவில் வந்து படம் வரும், ஏதாவது தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஆப்ரேஷன் அதாவது போர்டு மாற்றுறதோ அப்படின்னா பவர் சப்ளை வித்து பேக்லைட் டிரைவர் வச்சு செட் பண்ணுறது. இந்த டிவியில் வந்து இப்போ சப்போஸ் பவர் சப்ளை தான் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக ஒரு பவர் சப்ளை வித்து பேக்லைட் டிரைவர் இருக்கிற போர்டை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையும் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பேக் லைட்டு டிரைவர்லேயும் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் 12 வோல்ட் சப்ளை வருது ஆனால் டிஸ்பிளேக்குள்ள வந்து படம் வரல. இதுதான் வந்து கான்செப்ட்டு. அதாவது கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். சில பேர் செக்கிங் அதாவது கிட்டத்தட்ட நாளைக்கு வா நாளானிக்கான்னு சொல்லுவாங்க. செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். இப்போ 12 வோல்ட் சப்ளை வருது, அதாவது டிஸ்பிளே போகிற சப்ளை வருது. இப்போ நம்ம செக் பண்ணும்போது அதாவது நம்ம படம் பார்க்கும்போது படத்தில் எதுவுமே தெரியாது. அதாவது நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை லைன்ஸ் வரலாம், இல்லை கோடு கூட வரலாம், ஏதாவது வரணும். ஏன்னா மதர் போர்டு வந்து பக்காவாக தான் இருக்குது. இந்த டிவியில் வந்து எதுவுமே வரல. அதாவது நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இதே பார்த்திங்கன்னா ஒரு 43 இன்ச்சியாக இருந்தாக்கா நம்ம வந்து அதை டீக்கன் தனியாக போட்டிருப்பாங்க. நம்ம வந்து எஃப்எஃப்சி கேபிளை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி சப்போஸ் பிளாக் பண்ணலாம். இப்போ இந்த டிவியில் பார்த்திங்கன்னா டீக்கன்லாம் இருக்காது. 40 இன்ச்சு டிவி. அதாவது இது வந்து ஒரு சாம்சங் டிஸ்பிளே தான் போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம சிகேவில் தேட வேண்டியதில்லை, நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. புதுசாக நீங்கள் பழகுறீங்கன்னா இது மாதிரி ஈஸியாக செக் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமரை விட்டு கைட்டு விட்டுருங்க. இல்லை தெரிஞ்ச கஸ்டமர்னால் நம்ம வந்து டிஸ்பிளே வந்து பாண்டிங் கொடுத்து சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டு நல்லா இருக்குது. ஒரு பவர் சப்ளை வித்து பேக்லைட் டிரைவர் வச்சு இந்த டிவியை சரி பண்ணி கொடுக்கலாம். இதான் விஷயம். சப்போஸ் ஒரு கடைக்கு போயிட்டு வந்து நம்ம கடைக்கும் வருதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறான்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதனால் ஒரு டிவி சர்வீஸ் வந்ததுனாக்கா வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பொருள் வாங்கணும். அதாவது நம்ம வந்து எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும். அதனால்
ஒரு டிவி உங்கள் கடைக்கு டெட்டாக வருதுனாக்கா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இது எந்த விலைன்னு பார்க்கணும். டிஸ்பிளே செக் பண்ணாமல் திடீர்னு போர்டெல்லாம் வாங்கி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் ஒரு கடைக்கு வந்து ஒரு டிவி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண எப்படி செக் பண்ணணும், எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், எந்த ஒரு பொருள் இல்லாமல் அப்படி இந்த வீடியோ வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த கூடையில் வச்சுருக்க பொருள் வந்து ஒரு மதர் போர்டு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் மதர் போர்டெல்லாம் எடுத்து இந்த கூடையில் வச்சுருக்கிறேன். நாளைக்கு சண்டே தான் பேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்தந்த அட்ரஸ்க்கு கொரியரில் அனுப்பிவிடுவேன். இது மாதிரி வந்து ஒரிஜினல் போர்டு மட்டும் உங்கள் லோக்கல் கடையில் கிடைக்கலன்னா நம்மக்கிட்ட நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லலாம். அப்படிலாம் வாட்ஸ்அப் நம்பரு குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், நம்பர் கால் பண்ணுற நம்பரும் தெரியும். அதில் வந்து நீங்கள் போர்டு மாடல் நம்பர் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் போர்டே அனுப்பி விட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த யூலோடு போர்டு சாதா சின்ன சின்ன போர்டெல்லாம் கேட்குறீங்க. அது வந்து நீங்கள் லோக்கல் கடையிலே வாங்கிக்கிங்க. புரியுதுங்களா? அது கிடைக்கிற பொருள் வந்து நீங்கள் லோக்கலில் அங்கேயே வாங்கிக்கிங்க. கிடைக்காத பொருள், ஒரிஜினல் பொருள், போர்க்கே போர்டு, அதுமாதிரி ஃபுல் ஹெச்டி போர்டு, இது சாதா போர்டு, எல்லா போர்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த போர்டை வந்து எடுத்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் திங்கட்கிழமை தான் அனுப்பிவிடுவேன். அர்ஜென்ட்டாக கேட்டிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும். கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்ருவேன். நம்மகிட்ட எல்லா போர்டுமே எல்லா ஒரிஜினல் போர்டு மதர் போர்டு எல்லா போர்டுமே கிடைக்குது. உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் வந்து நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். அதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணுற நம்பருக்கு மட்டும்தான் வந்து கம்மியான ரேட்டு. அதாவது இப்போ ஒரு எல்ஜி டிவிக்கு ஒரு 4K போர்டு மாற்றணுன்னா நீங்கள் லோக்கல் கடையில் கேட்டிங்கன்னா ஒரு 43 இன்ச்சு 4K போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 4500 சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா பாதி ரேட்டு தான். அதுவும் வந்து அசம்பிள் கிடையாது, ஒரிஜினல் போர்டே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது நம்ம குரூப்பில் ஜாயின் இல்லாதவங்களுக்கு போர்டு வந்து கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன். சில பேர் வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க சொல்லிட்டு அடிக்கடி கால் பண்ணி கேட்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு மெக்கானிக் யார் இல்லை சாதா அந்த வீடியோ பார்க்குற யாருன்னு தெரியல. அதனால தான் வந்து நான் போர்டு அனுப்ப மாட்டேன். சில பேர் மீதி வந்து வேறுக்கும் போர்டெல்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் வந்து செக் பண்ணணும், நீங்கள் மெம்பரில் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போர்டே அனுப்புவேன். இது வந்து நம்ம குரூப் மெம்பருக்கு மட்டும்தான், நம்ம யூடியூப் சேனலுக்கு மட்டும்தான் ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதாவது கிடைக்காத பொருள் மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஒரிஜினல் போர்டு வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒரு டிவி சர்வீஸ் வருதுன்னா உங்களுக்கு அதிகமாக காசு வேணும்னா நீங்கள் லோக்கல் போர்டு போட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரிஜினல் போர்டு தான் வேணும்னு கேட்பாங்க. அது மாதிரி காசு செலவான பரவாயில்ல, எனக்கு ஒரிஜினல் போர்டு தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாடல் நம்பர் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. கரெக்டாக அதே போர்டு ஒரிஜினல் போர்டு கொடுத்துருவேன். மாடல் நம்பர் முக்கியம், சைஸ் முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வீஸ் மெனுவில் போய்ட்டு ஓப்பன் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே காமனாக ஒரு போர்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்பிளே நம்பர் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்த போர்டு வந்து எந்த டிஸ்பிளேவுக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் போர்டு அனுப்பிச்சி விடுவேன். அப்புறம் ஒரு டிவி பேக் லைட்டு ரிப்பேர் ஆகி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து பேக் லைட்டு ரிப்பேர் ஆன டிவியில் வந்து செக் பண்ண முடியாது டிஸ்பிளே நல்லா இருக்கான்னு. அதனால் டிஸ்பிளே கைட்டி தனியாக வச்சு செட் பண்ணணும். இது எப்படி செட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அடுத்த தடவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். டிவி டிஸ்பிளே கைட்டி தனியாக வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.